ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபீல்ட்லயுமே ரோபோட்ஸ் யூஸ் பண்றாங்க. அதுல கொஞ்சம் இம்பார்ட்டன்டான, கியூட்டான ரோபோட்ஸ பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பரோ. இந்த ரோபோ வந்து 2004ல உருவாக்கியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ஃப்ளஃபியா பொம்மை மாதிரியே இருக்கும். இது வந்து பேபி சீல் அப்படிங்கிற ஒரு மரைன் அனிமலோட உருவத்துல பண்ணியிருக்காங்க. இந்த ரோபோவால பேசலாம் முடியாது. ஆனா நம்ம பேசினா அது வந்து ரியாக்ட் பண்ணும். நம்ம டச் பண்ணாலும் ரியாக்ட் பண்ணும். இப்ப நீங்க அதுகிட்ட ஏதாவது கதை சொன்னீங்கன்னா, அதுக்கு தலையாட்டுறது, அப்புறம் நீங்க தலைய தட்டி குடுத்தீங்கன்னா, கண்ண மூடுறது, இந்த மாரிலாம் பண்ணும். இந்த ரோபோ வந்துட்டு டிமென்ஷியா பேஷண்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்களாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது அவங்க வச்சிருக்கும்போது ரியலா ஒரு பெட்ட வச்சிருக்க மாரியே இருக்குமா. அப்படின்னா அது அது அவங்க டச்க்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுது இல்லையா? அதனால அவங்களுக்கு அது வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்குது. ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கு. அதுக்காக அத யூஸ் பண்றாங்க. இருந்தாலும் இந்த ரோபோ வந்து ரொம்ப காஸ்ட்லி. நெறைய பேரால இது வந்து யூஸ் பண்ண முடியல. நெக்ஸ்ட் வந்துட்டு பெப்பர். இந்த ரோபோட நேம் வந்து பெப்பர். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹியூமனாய்டு ரோபோட் ஓகேவா? மனுஷங்க மாரி இருக்கும். இதால பேச எல்லாம் முடியும். இது வந்து மெடிக்கல் ஃபீல்ட்லயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து கஸ்டமர் சர்வீஸ்க்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதால பேச முடியும் இல்லையா? இந்த ரோபோவால நம்மளோட எமோஷன்ஸை வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியுமா? நெக்ஸ்ட் வந்து ரோபியர். அதாவது ரோபோ பியர். இது வந்து பார்க்கறதுக்கு பியர் ஷேப்ல இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, மெடிக்கல் ஃபீல்ட்ல தான். இது வந்து பேஷண்ட்ஸை லிஃப்ட் பண்ணுமா. அந்த வீல் சேர்லேருந்து பெட்டுக்கு, பெட்லேருந்து வீல் சேருக்கு. அப்புறம் அவங்கள எங்கேயாவது வேற எங்கேயாவது தூக்கிட்டு போனனால இந்த ரோபோ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐகோ சீரா. இந்த ரோபோ வந்து பார்க்கறதுக்கு அப்படியே மனுஷங்க மாரி இருக்கும். சோஃபியா ரோபோ இருக்கு இல்லையா? அந்த மாரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இது வந்துட்டு இதால பேச எல்லாம் முடியும். அதனாலேயே இத வந்து ரிசப்ஷனிஸ்டாலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டோக்கியோல ஒரு ஸ்டோர்ல வந்து ரிசப்ஷனிஸ்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு அசிமோ. இது வந்து கிட்டத்தட்ட நம்ம சிட்டி ரோபோ மாரியே இருக்கும். இதால நடக்க முடியும், ஓட முடியும், ஆட முடியும், ஸ்டேர்ஸ் எல்லாம் ஏறும். அப்புறம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் குடுக்கும். இந்த ரோபோ வந்து 2018ல ரிட்டயர்ட் ஆயிருக்கு. இருந்தாலும் இந்த ரோபோ பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இந்த கியூட்டான குட்டி ரோபோ தான். இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, கிரோபா மினி. பேருக்கு ஏத்த மாரியே நம்ம உள்ளங்கை அளவுக்கு தான் இருக்கும். இது வந்து பயங்கரமா பேசும். இது வந்து எஜுகேஷன் ஃபீல்ட்ல யூஸ் பண்ணாங்க. இது வந்து டீச் பண்ணும். இது நல்லா வளவளன்னு பேசும். இத வந்து 2013ல வந்து ஸ்பேஸ கூட்டு போயிருக்காங்க. பேச துணைக்கு ஆள் இருக்கட்டுமே அப்படின்னு. இதுதான் வந்துட்டு ஸ்பேஸுக்கு போன ஃபர்ஸ்ட் ரோபோட். இது வந்துட்டு இதோட பர்ப்பஸே பார்த்தீங்கன்னா, நமக்கு கம்பெனி குடுக்குறது தான். நல்ல வளவளன்னு பேசும். இது வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ட பேசுற மாரியே பேசும். நீங்க அந்த ரோபோ ஹீரோபா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா, நீ அப்படின்னு கேட்கும். நான் பார்த்த வீடியோஸ்ல ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல தான் இது பேசுது. வேற லாங்குவேஜ்ல பேசுமா எனக்கு தெரியல. இனி இந்த மாரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பாய்.